PS ஐயர் சமையல் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சமையல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதற்கு காரணம் சோசியல் மீடியா. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எதை எப்போ எந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா சமையல் ஒரு ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான அரைத்து விட்ட சவ் சவ் கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல இது போல சின்ன சின்னதா சவுச்சவை தோல் நீக்கி நறுக்கி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா இதன் கூட கேரட்டும் நறுக்கி சேர்த்து கொள்ளலாம். ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் பயத்தம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. பயத்தம்பருப்பு நல்லா வெந்ததும் நறுக்கி வச்சிருக்கிற சவுச்சவை அதுல கொட்டிடுங்க. இத குக்கர்ல போட்டு வேக வச்சீங்கன்னா நல்ல குழையா வெந்துடும். குக்கர்ல போட்டு வேக வைக்கும் போது ஒரு 2 விசில் வச்சு எடுத்தா போதும். மிக்சியில ஒரு அரை மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு போட்டு நல்லா மையா அரைச்சி ஒரு பாத்திரத்துல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பயத்தம்பருப்பு சவுச்சவ் நல்லா வெந்ததும் அதுல தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கரைசலை அப்படியே அதுல கொட்டிடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் தூளையும் அதுல சேர்த்துருங்க. நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் இறக்கி வச்சிடுங்க. கடைசியா ஒரு வாணலியில 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அது நல்ல சிவந்த வெந்ததும் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு பாத்திரத்துல உள்ள கூட்டுல கொட்டிடுங்க. அவ்வளவுதான், சவுச்சவ் அரைச்சு விட்ட கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு நல்ல சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன்.